Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்பது Lord's grace is, ஒரு பெரிய பாக்கியம். it is a great blessing. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக Before Jesus Christ born into this world, தூதர்கள் மரியாளை பார்த்து சொன்னார்கள், angels came and said to Mary, கிருபை பெற்றவள் என்று சொல்லி. they said, gracious woman. They இந்த mentioned உலகத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருந்தார்கள். many people were living in this world. இஸ்ரவேலுங்கிற மக்களை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டார். God chose the people of Israel. அந்த இஸ்ரவேலுக்குள்ளே In that people of Israel, மரியாள் என்கிற அந்த பெண்ணை தெரிந்து கொண்டார். God chosen Mary from that Israel people. திருமணம் ஆவதற்கு முன்பாகவே Before she get married, தேவன் தெரிந்து கொண்டு God chosen them. அந்த மரியாளின் மூலமாக Through Mary, உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்பினார். God wants to reveal himself to the world. அதனால் So தூதர்கள் அங்கே சொல்கிறார்கள், angels have been saying, கிருபை பெற்றவள் என்று சொல்லி. oh gracious woman. They mentioned, அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட like the same manner in our life, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்பது our Lord's grace is, அது கனத்துக்குரியது, it is a honorable one, அது மகிழ்ச்சிக்குரியது. it is a joyful one. அந்த அனுபவம் தான் That experience is, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பெற்றிருக்கிறோம். we received the Lord's grace in our life. அதற்கு மேலாக Above of that, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? we are mentioning the fellowship of the Holy Spirit. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து When Jesus came to the world, வாழ்ந்து மரித்து he lived and died. மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து On the third day, he resurrected. யாவரும் பார்க்க Above of every witness, 40 நாட்களுக்கு பிற்பாடு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அத்தனை காரியங்களும் விவரமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. it has been clearly said that he was been a testimony for 40 days he lived in this world and he ascended to heaven. இயேசு கிறிஸ்து கடந்து போன பிற்பாடு After Jesus was ascended to heaven, ஆவியானவராக ஆண்டவர் இறங்கினார். God came down as a Holy Spirit. அந்த ஆவியானவர் தான் That Holy Spirit is, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். he is living inside of us. இது ஒரு மாபெரும் பாக்கியம். This is a great privilege we receive. நமக்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. We received a treasure inside. இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத எல்லா பொருட்களை விட விலை மதிப்புக்குரிய ஒரு தேவன் நமக்குள்ளே ஆவியாய் இருக்கிறார். We received a greatest treasure above of everything which we can buy out in this world. இந்த விசேஷத்தை நாம் விலகிக் கொள்ளாதபடி இருக்கிறோம். We are not understanding this special thing we received from God. அதுதான் நம்முடைய அவல நிலைமையாய் இருக்கிறது. That is the current position in our life. நம் வாழ்க்கையிலே In our life, அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் என்று சொன்னால், who he is, you have to understand that. நம்முடைய வழிபாடுகள், Our ways, நம்முடைய ஆராதனைகள் our worship, உகந்ததா இருக்கும், it should be a honorable one. சிறப்பா இருக்கும், It will be a great one. சீரா இருக்கும். It will be a perfect one. இந்த அனுபவத்தில் செல்லும்படியாகவே In this experience, we should தேவன் walk. சித்தம் வைத்திருக்கிறார். God has a plan for us. ஏனென்றால் Reason, அவர் யார், who he is, நாம் யார் என்பதை அறிய who we are. அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Many things have been said. ஆனால் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக But let's meditate on God's word today. சங்கீத புத்தகம் 136 சங்கீதம் 23 வசனம். Psalm 136 verse 23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Who remembered us in our low estate, for his mercy endureth forever. நம்முடைய தாழ்வில், It is said, in our low estate. நாம் ஏன் தாழ்வில் இருக்கிறோம்? Why we are in a low place? தேவன் படைத்த போது When God created, தேவனோடு ஆதாமும் ஏவாளும் God with Adam and Eve, God was, இணைந்து பழகினார்கள், they were in a close fellowship with God. பேசினார்கள். They spoke to God. அப்பேற்பட்ட அவருடைய ஐக்கியமானது Their fellowship was in such a level. தேவனுடைய சட்டத்தை மீறின போது, When they disobeyed God, அந்த கனியை புசித்த போது, when they eat the forbidden fruit, தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் தூரமான உறவாய் மாறிவிட்டது. there was a separation between God and humans. உயர்ந்த தேவனோடு உறவாடின அவர்கள் They have a fellowship with the high God. தாழ்வில் கடந்து வந்தார்கள். They went to a very low place. ஆனாலும் கூட After that, தேவன் இரக்கமுள்ளவர், God is compassionate. உருக்கமுள்ளவர், He is so gracious. சாந்தமுள்ளவர், He is very patient. பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். He was very patient with அதனால்தான் everyone. நினைத்தார். That is the reason he யாரை remembered நினைத்தார்? them. Who he remembered? தாழ்மையில் உள்ளவரை நினைத்தார். He remembered the people who are in low estate. தாழ்விலே வந்து விட்டோம், We came to the low estate. தேவ கிருபை இழந்து விட்டோம், They lost the grace of God. தேவ தயவை இழந்து விட்டோம், They lost the favor of God. இரக்கத்தை இழந்து விட்டோம். They lost the grace of God. ஆனால் இயேசுவாக But Jesus came. உலகத்துக்கு தேடி வந்தவராக He came as a flesh. தாழ்விலே, In a low estate. பாவத்திலே, In sin. மரணத்திலே, In death.
நிலையான நரகத்தில் செல்லும்படியான மனிதனை மீட்கும்படியாக to redeem the people who have been given for hell. நம்மை நினைத்தார். He remembered us. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. That is what is mentioning here. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லி Who remembered us in a low estate. அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? What we should do. எதை கொடுத்தால் அந்த இடத்துக்கு செல்ல முடியும்? By what I am doing, I can go to that level. எதை நம் வாழ்க்கையிலே கொடுத்தால் அவரோடு இணைய முடியும்? For what I should do to reach that level. மிக லேசான ஒரு காரியம். It is a small thing. துதியுங்கள். Praise God. துதியுங்கள். Praise God. அவர் கிருபை என்றும் உள்ளதா. It is said, His mercy endureth forever. அன்றைக்கு கிருபை மரியாள் கொடுத்தது போல on those days grace has been given. இன்றைக்கு நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறபடினாலே today grace have been given to us. துதிப்போம். Let us praise God. வாழ்நாளெல்லாம் துதிப்போம். Let us praise God for this whole life. வாழ வைத்து நினைத்து துதிப்போம். He has given this beautiful life. Praise God for அவர் நினைப்பது போல as He remembered us. நாம் நினைத்து துதிப்போம். Let us remember and praise God. இதுவரைக்கும் எப்படி நடத்தி வந்தார்? Till now how He has led us. நடத்துவார் நினைத்து துதிப்போம். He will continue to do the same. துதியின் மூலமாக through praising of God பிரசன்னத்தை உணர்வோம். we can able to praise Him. துதியின் மூலமாய் தடைகள் உடைக்கப்பட through praising every bondages will be broken. ஒப்பு கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, dear Father, தாழ்வில் நினைத்தவரை துதிகளை சொல்லணுமாக as your word says you remembered us in a low state. As you remembered எங்கோ நினைத்தீரே, where or we are you remembered. தூரத்திற்கு நினைத்தீரே, we are far away you remembered Lord. ஆடோடு இருக்கிற நினைத்தீரே, you remembered us with pain. பலவீனத்தோடு இருக்கிற நினைத்தீரே, with sickness you remembered. வேதனையோடு நினைத்தீரே, with problem you remembered us. துதிக்கிறையா, we are praising அந்த you. துதிக்கிறோம். we are praising you. ரீபால சந்தர we thank you Lord. லீகாபலதுருபியா, we thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் we ஐயா. thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம். with the thanksness we are நினைப்பதற்கு praising. நெம்மாத்திரம் ஐயா. Lord and nothing for நினைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். thank you for remembering me. தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுக்கிறேன். we are submitting in your எல்லா presence. தடைகளை உடைத்தீரே, break all the barriers Lord. நினைத்தபடி ஆசீர்வதிக்கப்பட்டவன். we are blessed by the Lord. நினைத்தபடினால் அதிசயத்தை பார்ப்பேன் ஐயா. because you remembered we will see the சமுத்திரம் ஒப்பு glory. கொடுக்கிறோம். we are submitting in your presence. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. in Jesus name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.